நான் கோயில கேட்க நீ என்னடாண்டா பானை கதாண்ட கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாய். இந்த இடத்துக்கு கொழும்புத்துறைன்னு பேர் வந்ததுக்கு காரணம் எங்கிற இந்த கோயிலை காணல. ஏன் தான் எங்கட இந்த வரலாற்று பொக்கிஷங்கள் எல்லாம் அழிஞ்சு போய் கொண்டிருக்கன்னு நினைச்சால் கவலையாக கிடக்கு. சரியா, இக்காணொலி தனிப்பட்ட கருத்தும் கற்பனை கதைக்கு உட்பட்டதில்லை, மாறாக வரலாற்று மூலாதாரங்களை மையப்படுத்திய வடிவமைக்கப்பட்டுள்ளது. இங்கே பேர் மச்சான், ரோட்டு தான் சட்டியான மோசமா இருக்கு. ஆனாலும் இந்த இருக்கிற இடம் சுத்தி பேர் எவ்வளோ வடிவான இடமா இருக்கு பேர். ஒரு பக்கம் கடற்கரை, ஒரு பக்கம் மணல், எவ்வளோ அழகா இருக்கு. என்ன இங்கே பேர் இந்த கடற்கரை சூழலுக்குள்ள நல்ல ஒரு வடிவான கோயில் ஒன்று கட்டிக்கொண்டு இருக்குது. பாத்தீங்க என்னடா வடிவான கோயில்? எங்கிற இந்த கோயிலை காணல. இந்த பெரிய கோயில் என்ன உனக்கு கண்ணுக்கு தெரியலையா? நீ சொல்ற இந்த புது கோயில் எனக்கும் தெரியுதான். ஆனா நான் சொல்றது 3000 வருஷம் பழமையான கோயில். என்னடா சொல்ற? 3000 வருஷமா? சிலவுல உள்ளே இருக்குமோ தெரியலவா, போய் பார்ப்போம். அடே, உண்மையிலே நான் சொன்ன கோயிலை காணலடா. சரி விட்ற, 3000 வருஷம் தானே பழைய கோயில். அதை நினைச்சு நீ என்னது இப்போ கவலைப்பட்ட? உன்ன மாதிரி ஆக்களால தான்டா இப்படி எல்லாத்தையும் பழசுன்னு சொல்லிக்கொண்டு இப்போ ஒன்றுமே இல்லாம போய்கொண்டிருக்கு. அதுக்கு நீ ஏன்டா கோவப்படுற? அது இப்படி இடத்துல என்னதான் முக்கியம் இந்த கோயிலுக்கு? உனக்கு எங்கிராதிரிய போது இந்த கோயிலின் அருமை பெருமைகள். இப்போ தாண்டா இந்த மண்டிதர நிலப்பரப்பு ஆக்கள் நடமாட்டம் குறைவா இந்த நிலைமையில இருக்கு. ஆனால் முந்தைய காலத்தில் இந்த இடம் இப்படி இருக்கல. இப்போ தாண்டா நாங்கள் அந்த யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்புக்கு போகிறதுக்கோ இல்லாட்டி இலங்கை என்ற வேறு இடத்துக்கு போகிறோண்டாவோ இந்த ஆனரவு பாதையும் சங்குப்பட்டி பாதையும் இருக்குது. ஆனால் முதல் இப்படி இல்லை. ஆனால் நாங்கள் நிற்கிற இந்த நிலப்பகுதி தான் பிரதான பாதையாக இருந்தது. இதுதான் பிரதான பாதையாக இருந்ததா? ஓமடா, யாழ்ப்பாணத்திலேருந்து கொழும்புக்கு போய் வரத்துக்கும் மற்ற வேறு இடங்களுக்கும் போய் வரத்துக்கும் பிரதான கடல் தரவழி பாதையாக இது மாத்திரம்தாண்டா இருந்தது. அப்படியேண்டா யாழ்ப்பாணத்துலேருந்து இந்த இடத்துக்கு எப்படிடா வருது? அது எப்படியண்டா, யாழ்ப்பாணத்திலேருந்து கொழும்புக்கு போகிறதுக்கு பிரதானமான துறை ஒன்று இருந்தது. அந்த துறையில இருந்து படகு ஏறி அப்படியே நாங்கள் நிற்கிற இந்த மண்டித்தலையிலிருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போனால் இன்னொரு துறை இருக்குது. அந்த துறையில் அப்படியே இறங்கி தரவழி பாதையூடாக அப்படியே கொழும்புக்கு போகிறது. யாழ்ப்பாணத்துலேருந்து போகிற துறையண்டா எவ்வளோத்துல இருந்தது? அது இப்போவும் இருக்கா? இருக்குது. அதுதான்டா இப்போ இருக்கிற கொழும்புத்துறை. இந்த இடத்துக்கு கொழும்புத்துறைன்னு பேர் வந்ததுக்கே காரணம் யாழ்ப்பாணத்திலேருந்து கொழும்புக்கு போகிறதுக்கு பிரதான துறையாக இருந்தது தான் காரணம். இதுதான் காரணமா? நானும் கனதடவை யோசிச்சிருக்கேன்டா, சம்பந்தமே இல்லாமல் யாழ்ப்பாணத்தில் கொழும்புன்னு சொல்லி ஒரு பேர் வந்திருக்கு தெரியுமா? பார்த்தா இப்போ விளங்குது எனக்கு. அதெல்லாம் இருக்கட்டுக்கும் இந்த இடத்துல என்னத்துக்கு இந்த கோயிலை கட்டின, அதை பற்றி சொல்லிடுங்க நீ. அடே, இந்த பாதை என்னத்துக்கு பிரதானமாக இருந்தேன்னு சொன்னேன்னு தானே, அதே காரணத்துக்கு வேண்டித்தான் எங்களோட சோழர்கள் இருக்கணும் தானே. தென்னிந்தியாவில இருந்து படையெடுத்து வந்த பிறகு இந்த பாதை இலகுவாக இருந்தபடியா இந்த பாதை பிரதானமாக மாறிடுச்சு. அதோட தங்களோட வர்த்தக நடவடிக்கையும் செய்து தங்களுக்கு தேவையான படை மாங்களை அமைச்சு படை வீரர்களுக்கான போர் பயிற்சியை மேற்கொண்டு தங்களோட போருக்கு தேவையான ஆயுதங்களை தயார்படுத்தி அதை பழுது பார்த்து அப்படியே ஒரு சமூகமாக வாழ்ந்தார்கள். அதோட தெரியும் தானே, அவரோட முழு முதல் கடவுளான சிவபெருமானுக்கு ஒரு கோயிலை கட்டினார்கள். அதுதான் இந்த கோயில் கட்டினதுக்கான ஒரு பின்னணியாக காணப்படுது. அப்படியே காலப்போக்கில் இயற்கை இனத்தாலையும் இந்த சுற்றி இருக்கிற மணல் மேடுகளாலையும் உள்நாட்டு போர்களாலையும் இருக்கிற இடமே இல்லாமல் இந்த கோயில் காணா போயிட்டா? காணா போனா அப்போ யாரு கண்டுபிடிச்சது? ஓமடா, அதுக்கு பிறகு புஷ்பராட்டம் என்கின்ற வரலாற்று பேராசிரியர் இந்த பழைய நூற்குறிப்பில் இப்படி ஒரு கோயில் இருக்குன்னு அறிகிறார். எங்களோட தமிழற்ற வரலாற்று பொக்கிஷம் கொண்டு மறைஞ்சு போய் கிடக்குண்டு அவருக்கு தெரிய வருது. அவர் அதுக்கு பிறகு 1993ஆம் ஆண்டு இந்த இடத்துக்கு வந்து பார்த்தா இந்த கோயில் மண்ணால் மூடி போய் கிடக்கு. அதுக்கு பிறகு தண்ட குடியினரோட இந்த கோயிலை அப்படியே வெளியால் கொண்டு வந்த பிறகு இதை சோழர் கால சிவன் கோயில் உண்டு இனங்காண்ற இந்த கோயில் தொல்பொருள் அடையாள சின்னமா அறிவிக்கப்படுது. அது என்னடா தொல்பொருள் அடையாள சின்னம்? தொல்பொருள் அடையாள சின்னம்டா குறிப்பிட்ட சில நபர்களால் இந்த விஷயங்கள் பழமையான பொருள் ஒன்று அங்கீகரிக்கப்பட்டால்தான் தொல்பொருள் அடையாள சின்னம் என்று அறிவிக்கப்படும். இதுக்கு பிறகுதாண்டா இலங்கை தொல்பொருள் திணைக்களம் ஆய்வு செய்யும். இதே போல தொல்பொருள் அடையாள சின்னமா இனங்காணப்பட்ட பிறகு இலங்கை தொல்பொருள் திணைக்களம் ஆய்வு செய்து 2018ஆம் ஆண்டு தொல்பொருள் சின்னம் அறிவிக்குது. இப்போ கட்டுற மாதிரியா முதல் இருந்த கோயில் இருந்தது? அந்த காலத்துல கட்டினதுக்கும் இப்ப கட்டி கொண்டிருக்கிறதுக்கும் சம்பந்தமே இல்லை. நீ கதை விடாது, அதை அப்படி விட தெரியும். அடே, இந்த கோயிலை ஆய்வு செய்த அந்த வரலாற்று பேராசிரியர் புஷ்பரத்னத்தின் நூல் குறிப்பு ஒன்றில் பார்த்தேன். அடே, இந்த கோயிலடா 24 அடி நீளமும் 12 அடி அகலமும் இருக்கிறதோட இந்த கோயிலில் தூண்கள் 7 அடி உயரமும் அந்த தூணில் சோழர் காலத்தின் கலை அமைப்புகள் இருந்தது என்றும் சொல்லியிருக்கு. அதோட இந்த நூல் குறிப்பில் 3 அடுக்கில் விமான அமைப்பு முறை இருக்குன்னு சொன்னது. ஆனால் இப்போ கட்டுற கோயிலில் 2 அடுக்குலாம் கிடக்குது பார்த்தேன். ஓமடா, அப்போ இதுவும் அதுவும் வேறு. அதுதான்டா சொல்லி கொண்டிருக்கிறேன்.
மற்றது இன்னொரு நூற்குறிப்பாண்டு பார்த்தினாண்டா வரலாற்று ஆசிரியர் சுந்தரலிங்கத்தின் நூற்குறிப்பு அதில் வந்து இந்த கோயிலையும் இந்த கோயிலை சுற்றி கிடைச்ச பொருட்களையும் வச்சுக்கொண்டு 3000 வருஷம் பழமையான கோயிலாக இருக்கலாம் என்றும் சொல்கிறார். மற்றடா இந்த மண்டித்தள பிரதேசத்தில் உள்ளூர் வாசிகளால் கிணறு தோண்டைக்க முதுமக்கள் தாலி ஒன்று கிடைச்சது. முதுமக்கள் தாலியா? அப்படி என்ன? முதுமக்கள் தாலி என்றா என்னண்டாடா, முந்தைய காலத்தில் வாழ்ந்தவங்கள தமிழ் மக்கள் ஒரு இறந்தா அவர் ஒரு பானைகளை வச்சு தான் அடக்கம் செய்வாங்க. அந்த பானையை தான் முதுமக்கள் தாலி என்றது. இந்த முறைமை வந்து 2400 வருஷம் பழமையானது என்று இந்திய வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறாரு. இந்த முதுமக்கள் தாலிகளை இப்போ வரைக்கும் தமிழ்நாட்டில் கண்டுபிடிச்சுக்கணும் இருக்குன்னு. அந்த முறை இலங்கையிலையும் இருந்திருக்கா? அப்படி அதை தான்டா சொன்னேன், இந்த மண்டித்தள பிரதேசத்துலேயும் கண்டுபிடிச்சிக்கணும்ண்டு. ஆனால் எங்களை தமிழ்நாட்டில் பரவலாக கண்டுபிடிச்ச மாதிரி இலங்கையில் பொம்பரிப்பண்ட பிரதேசத்தில் இருக்கிற ஒரு நிலப்பரப்பை ஆராய்ச்சி செய்யக்க அந்த இடத்துல இருந்து 8000 முதுமத்தாளிகளும் அந்த 8000 முதுமத்தாளிகள் 12000 உடல்கள் கிடந்தது என்றும் குறிப்பிட்டிருக்கிறேன். நிப்பாட்டு நான் கோயிலை கேட்க நீ என்னடாண்டா பானை கதாட்ட கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாய். 3000 வருஷம் பழைய கோயில்னு சொல்றாய். அவ்வளோ நிக்கிற அளவுக்கு என்னத்தை வச்சு கட்டினது? இந்த கோயிலை கட்டுறதுக்கு இந்த இடத்தை சுற்றி இருக்கிற பொருட்களை வச்சு தான் இந்த கோயில் கட்டப்பட்டிருக்கு. இந்த கோயில் வந்து கடற்கரையோடான இருக்குது. அந்த கடலுக்கு இருக்கிற இந்த கூரைக்கற்களையும் இந்த சுதைகளையும் எடுத்து தான் இந்த கோயில் கட்டியிருக்கிறாங்க. மற்றது இந்த கோயிலை ஒரு பக்கத்தால் கட்டிக்க செங்கல்லையும் பாவிச்சிருக்காங்க. இவ்வளவு அழகான கலையம்சங்களோடு இருந்த கோயிலை தாண்டா இப்போ காணையில். ஆனால் இந்த கோயில் அடிப்பக்கம் மட்டும்தான் இப்போ தெரியுது. அதுதான்டா நான் உனக்கு சொன்னேன், நான் எங்கிறா இந்த கோயிலன். இந்த அழகான கோயிலை காணையிலன்னு நினச்சான் சரியான மன உளைச்சலாக கிடக்கு. ஏன் தான் எங்களோட இந்த வரலாற்று பொக்கிஷங்கள் எல்லாம் அழிஞ்சு போய் கொண்டிருக்கன்று நினைச்சால் கவலையாக கிடக்கு. சரியா இந்த கதையை கேட்கவும் இந்த இடத்துல நிற்கவும் எனக்கு சரியான மன உளைச்சலாக இருக்கு. வா போ. இந்த காணொளிகள் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அத்தோடு எங்களுடைய எக்கோ ரூட்ஸ் குழுமத்தில் இணைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.